அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருச்சபை இருப்பதே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான வேலையை செய்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையை ஏற்படுத்தினார். தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு அந்த பணியை கொடுத்தார். அதைத்தான் புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார், நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி சொல்லுவார். அனைவருக்குமே ஞானஸ்நானம் பெற்ற, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்கிறது. அப்படி எத்தனையோ அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், இன்னும் பொதுநிலையினர் கூட தங்களுடைய வீடுகளை விட்டு, நாட்டை விட்டு, தன்னுடைய பெற்றோரை, உற்றார் உறவினர்கள் இவர்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு அவர்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த நற்செய்தி மலர்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்களை கௌரவப்படுத்துவது, அவர்கள் இப்படியெல்லாம் பணிகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற நிகழ்ச்சி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அஸ்ஸாம் மாநிலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்துல அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் எப்படியெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கார்கள் என்று சொல்லி கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். வாங்க, இன்னைக்கு ஒரு புதிய அருள் தந்தையை உங்களோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் செய்த பணிகளை நாம் அனைவரும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஃபாதரை பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே நான் சொல்கிறத விட பிரதர் சொல்லுவார் அழகாக. கண்டிப்பாக கேளுங்க எந்த அளவுக்கு அவரை பற்றி அப்படின்ட்டு. சொல்லுங்க பிரதர். ஃபாதர் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா ஃபாதரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவுஹாத்திக்கு போனோம், சந்திரபூருக்கு போனோம். எல்லா இடத்திலும் ஃபாதரை பற்றி பேசினாங்க. ஃபாதரை பற்றி பேசாதவங்களே கிடையாது. அவரா பெரிய ஹீரோ. அவரு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அதாவது குறிப்பா போரோ கல்ச்சர் மக்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் வந்து அருணாச்சல் பிரதேசம் சரி, இந்த ரெண்டு இடத்துலையும் அவர் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. புக் எழுதியிருக்கிறாரு, டிக்ஷனரி போட்டிருக்கிறாரு. அதாவது நிறைய விஷயங்களை சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டோட இங்க வந்துருக்கோம். நீங்க எப்படி இவரை பத்தி, ஃபாதரை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்களோ அதே மாதிரி நாங்களும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அன்பு மக்களை இவரை கரெக்ட் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஃபாதர், உண்மையாலுமே ஃபாதர், நாங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். பிரதர் மூலமா தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமானீங்க. அப்போ சொல்லும்போது நீங்க எங்களை ரொம்ப அன்பா வரவேற்று, கண்டிப்பா வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு நிறைய காரியம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரவேற்றீங்க. அது உண்மையாவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க வர்றதற்கு அந்த அவ்வளவு தூரம் வரோம், இங்க எப்படா இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு தான் வரோம். ஆனா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி நிறைய காரியங்கள் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல பிரதர் சொன்ன மாதிரி நாங்க இதுக்கு வந்த உடனே கவுஹாட்டிக்கு வந்து இறங்குனதுல இருந்து இப்ப வரைக்கும் குழந்தைசாமி ஃபாதர், குழந்தைசாமி ஃபாதர், குழந்தைசாமி ஃபாதர். எந்த அளவுக்கு நான் அன்பு மக்களே, அருணாச்சல பிரதேசத்துல கடவுளுடைய நற்செய்தியை பரப்புவதற்கு முதல் காரணர் யாரு அப்படின்னா ஃபாதர் தான் சொல்லுவாங்க. விட்டா அவருக்கு ஒரு சிலையை வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு நாள் அருணாச்சல பிரதேசத்துக்கு போவோம், அங்கே அவருடைய பணிகள் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபாதர் கவுஹாட்டி, அஸ்ஸாமில் கவுஹாட்டியில் எந்த அளவுக்கு பணி செஞ்சுருக்காரு, என்னென்ன காரியங்களை செஞ்சுருக்காரு, அந்த மக்களுடைய விசுவாசம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்மளோட பங்கிட போகிறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா பிரதர்? ஃபாதர், முதல்ல உங்களுடைய பெயர், நீங்க எங்கிருந்தெல்லாம் இருக்கிறீங்க அப்படி உங்க பேர் சொல்லிட்டா குழந்தைசாமி ஃபாதர்னு சொல்லிட்டு, ஃபாதர் நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க அதை பத்தி. ஃபாதர், நீங்க வந்து எங்க போர்லாண்டில் வந்திருக்கிய, இதனால எங்கள் கலாச்சாரப்படி
இந்த அரணாய் இதுக்கு போடுவோம். அரணாய் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். பிரதர், உங்களையும் மன மகிழ்ச்சியோடு எங்களது போரலாண்டில் வரவேற்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம் இல்லைங்களா? ஆமா ஆமா, அந்த மக்களுடைய கலாச்சாரம் இப்படிதான் வரவேற்பாங்க. இப்படித்தான் வரவேற்பாங்க. இது வந்து ரொம்ப புனிதமான இது. இந்த ஆடை இது வந்து எல்லாத்துக்கும் பெரியவங்களுக்கும் அணிவிப்பாங்க. அப்படி மாதிரி நம்ம வேற ஏதாவது அலங்காரத்துக்காக உபயோகப்படுத்துவாங்க. இது வந்து ரொம்ப மேன்மையா நடத்துறது. இது பலவிதமான அவங்க வந்து நெய்யறதுல துணி நெஞ்சு அவங்களே நெய்யறது. இது வந்து அவங்க நெய்யறது போடுறது எல்லா இதையும் அவங்க தான் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா. ஃபாதர், இப்ப சொல்லுங்க ஃபாதர், உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அதை பத்தி சொல்லுங்க. சாமி, நான் வந்து பீசர்பட்டினம்னு சொல்லுவாங்க. ராஜேந்திரம் பங்கு சிவகங்கை மறைமாவட்டத்துல பிறந்தவன். தமிழ்நாட்டுல சிவகங்கை மறை மாவட்டம். தமிழ்நாட்டுல சிவகங்கை மறை மாவட்டத்துல பிறந்தது. அதுக்கு முன்னால் நம்ம உண்மையிலே மதுரை மறை மாவட்டத்துல தான் பிறந்ததெல்லாம். சிவகங்கை இப்பதானே வந்து மதுரை அப்புறம் பிரிஞ்சு. அதனால பீசர்பட்டினங்கிறது அது எப்படி வந்த பேர் எப்படி வந்துச்சுனாக்கா, ஒரு பீசர்ங்கிற ஒரு துறை கொடைக்கானல் இருந்தாராம். அவர் வந்து நிறைய தென்னந்தோப்புகள்லாம் வாங்கியிருக்காரு வைகை ஆறு ஓரத்தில். அது எங்கள் ஊர் வரைக்கும் போயிருப்பாராம். வாங்கிட்டு வேட்டையாட வரும்பொழுது ஏதோ ஒரு ஆள் ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. தூங்கிட்டு ஒரு போர்வை போர்வை வந்து அவர் வந்து புளியாக்கு நினச்சிக்கிட்டு சுட்டுட்டார். சுட்ட உடனே அப்புறம் கொஞ்சம் காயம் இருக்கு. எந்த உடனே பார்த்துட்டு மனம் பதறிட்டாரு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு சத்திரம் வச்சு வர்றவங்க போறவங்களுக்குலாம் தண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் வந்து அவர் பேர்ல அவர் வந்து போவார்ல, இந்த வைகாத்துக்கு அந்த பக்கம் கரசல்குன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அதுல கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் 20 குடும்பத்தை கூப்பிட்டு வந்து வைகா இந்த பக்கத்துல வச்சு பீசர்பட்டினம் அவர் பேரை கொடுத்து வச்சிருக்காரு. இதைத்தான் நான் கேட்டது. அதோட வரலாறு வீட்டு கிராமத்துடைய வரலாறு. சின்ன கிராமம், 20 குடித்தல் தான் இருந்தது அந்த சமயத்துல. எல்லா ஜனங்களும் இருந்தாங்க, எல்லா ஜாதிகளும் இருந்தாங்க, அன்போடு இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து உபதேசியார் அந்த ஊருக்கு, கோவில் பிள்ளை. அதனால அவர் ஒவ்வொரு நாளும் காலையில ராஜேந்திரத்துக்கு பூசைக்கு காலை 4 மணிக்கு இருந்துச்சு போய் பூசை வந்து உழுக போவார். 4 மணிக்கு 4 மணி 5 மணி 5:30 பூசை இருந்து போய் அங்க பூசை வந்து அப்புறம் உழுகிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் போவார். பக்தி உள்ளவர். அப்புறம் கொஞ்சம் வயசு இது ஒரு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நிமோனியா வந்து இருந்தாப்புல இறந்து போயிட்டார். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 4 பேர் அண்ணன் தம்பிமாருங்க, 2 அக்காமார்கள் நான் பார்த்ததில்ல, இறந்து போயிட்டாங்களே சின்ன பிள்ளையில. நாங்கள் 4 அண்ணன் தம்பிமாருங்க. அண்ணன் தம்பிமார் 4 பேர்ல எனக்கு முன்னாள் 2 பேரும் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நான் இருக்கிறேன் 3வது. இன்னொரு தம்பி இருக்காப்புல எங்க வீட்டுல. நான் பிறக்கும் பொழுது நான் வந்து 1940வது வருஷத்துல பிறந்தேன். அது டிசம்பர் மாசத்துல. அதுவும் கிறிஸ்துமஸுக்கு அந்த இரவுல 24ஆம் தேதி ராத்திரில பிறந்தீங்க. அதனாலதான் குழந்தைன்னு பேர் வச்சாங்க. அது வந்து கோயில் இருந்து அதெல்லாம் வந்த ஒரு பாடு நான் அழுகிறத கேட்டிருக்கேன், சின்ன பிள்ளை அன்னைமார்கள்லாம். அப்போ வந்து நான் பிறந்திருக்கேன். அப்புறம் வீட்டுல அப்புறம் வந்து அப்பா இறந்த பிற்பாடு அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டாலும் அம்மா கஷ்டப்பட்டாலும் ஊர் ஜனங்கள் அன்போடு எங்களை எல்லாரும் வளர்த்து விட்டாங்க. ஒரு சொன்னாங்க, அப்பா இறந்து போயிட்டாரு, பெரிய அண்ணன் வந்து ஒரு 8 வயசு இருக்கும், நீ கோயிலுமா மணி மாத்திரம் அடிப்பா, நாங்கள்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு சோறெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒரு சமயம் நல்லா ஞாபகம் இருக்கு. பின்னால் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு அம்மா எங்கள் இதை பார்த்துட்டு இருந்தாப்புல இருந்து சாப்பாடு இதெல்லாம் வச்சு சீரியலை மறைச்சிட்டு வந்து, மரியம்மா இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பா அப்படி கொடுப்பாங்களாம். அப்படி வந்து அந்த ஊர ஜனங்கள் ரொம்ப எங்களோட அன்பா இருந்தாங்க. நான் வளர்ந்த பிற்பாடு பள்ளிக்கூடத்துக்கு தான் போறதுக்கு இல்லை, எங்க சித்தப்பா வந்து கிளியூர் இது புலியால் பங்கு கிளியூர் ஒரு ஊரத்துல அவர் உபதேசியாரு. நான் படிக்க வச்சுக்கிறேன்னு என்னை கூப்பிட்டு போனாரு. அங்க கூப்பிட்டு போய் படிக்க வைக்கல. எங்க சின்னம்மா குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு தெரிய செஞ்சுட்டாங்க.
அதை அம்மா கேட்டிருக்காங்க. கேட்டு மனதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் பிள்ளை எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு அண்ணனை போய் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னை அண்ணன் வந்து கூப்பிட்டு போகவும் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் வந்து எனக்கு ஞான தகப்பன். அவர் வந்து எனக்கு அட்மிஷன் கொடுத்து அது புஸ்தகமெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை நல்லா உபசரித்து படிக்க வச்சாரு. 5ஆம் வயசு வரைக்கும் நாங்கள் வந்து கிராமத்திலே படித்தோம். 5ஆவது வரைக்கும் கூட பள்ளிக்கூடம் இல்லை. அதனால தேவகோட்டை ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு, சென்ட் ஜோசப்ஸ் ஆர்ஃபனேஜ். அங்கே வந்து ஒரு சீட்டு கேட்டாங்க அம்மா அப்பாவுக்கு, அது கொடுத்தாங்க. அங்கே போய் படிச்சுட்டு இருக்கும்போது மாதத்துக்கு 5 ரூபா கொடுக்கணும். சரிங்க. எல்லாத்துக்கும் அம்மாவில் கொடுக்க முடியலை. அதனால பங்குச்சாமியாட்ட போய் கேட்டிருக்காங்க. இருதயம் அவர் பேர். அவர் உண்மையிலே நல்ல இருதயம் கொண்டவர். அவருக்கு அம்மா இங்கே முடிக்க வைக்காட்டினா கூப்பிட்டு வந்து ஆட்டை வாங்கி விடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசை கொடுத்துட்டாரு. படிக்க வைட்டாரு. அப்போ அவங்க வந்து 7வது வயசு வரைக்கும் 7வது கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அங்கே படிக்கும் பொழுது பஞ்சகாலம், சாப்பாடுலாம் வாரத்துக்கு ஒரு தடவை சோறு கிடைக்கும். மற்ற நாள்லாம் பயிர் அதுதான் கொடுப்பாங்க. அசல் ஒரு பிரதர் இருந்தார், கோட்டு பிரதர் பேசில்ன்ட்டு. அவர் வந்து அவங்க வந்து ஸ்ரீபெட்டு ஹைஸ்கூலில் அவங்க விடுதி இருக்கு, இங்கே வந்து பார்த்துக்கிடுவார். என்னை பார்த்து ஒவ்வொரு நாள் கூப்பிடுவார். சாயங்காலத்தில் வாரத்தில் 2 நாளாக கூப்பிட்டு, குழந்தை அங்கே சோறு வச்சிருக்கேன், அவருக்கு வந்து சோத்தை நீ இதை சாப்பிட்ருப்பா அப்படின்னு அப்படி அன்போட செய்வார். நான் பார்த்துக்கிட்டாருன்னா எனக்கு நான் வர போகும்போது ஒரே சட்டை தான் இருந்துச்சு, அதையும் தச்சு போட்டு தான் படித்தோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் சோறு போடுவாங்கல்ல, நாங்கள்லாம் கீழே உட்காடுறது. நிறைய பேர் உட்காரும்போது இந்த பர்சனுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, அளவை பார்க்கறது, இவனுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. ஒரு நாள் தான் சோறு கிடைக்குது இல்லை. அப்புறம் மெதுவாக சாப்பிட்றது, ரொம்ப நேரம் சாப்பிடலாம்ட்டு. அதனால பஞ்ச காலத்தில் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ 7ஆம் வயசு படிக்கும் 8வது வயசுக்கு என்னுடைய கசின் ஒருத்தர் சி.கே. சாமியார் இருந்தார். அவர் வந்து ஜெசுவிட்டு. அவர் வந்து டார்ஜிலிங்கில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், பையனை வந்து அங்கே சென்ட் மேரிஸில் மதுரையில் நான் இடம் கேட்டிருக்கேன், அங்கே ஒன்று சேர்த்து விடுங்க அப்படின்னாரு. அப்போ என்னை அப்போஸ்தலர்ஸில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு ஃபாதர் இருந்தார், இருதயம், அவர் நல்லவர். அப்புறம் வந்து பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு சாமியாரை பார்த்துட்டு இருந்தார். எங்கள் சொந்தக்காரரு பார்த்து என்னைய பார்த்துட்டு கூப்பிட்டாரு, உனக்கு சட்டையெல்லாம் இல்லையாப்பா, உனக்கு இந்த 2 சட்டை கொடுக்க, இந்த எடுத்து போட்டுங்க அன்போட. அப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப படிப்புலையெல்லாம் சாதாரணம், அது மாதிரி பாட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மக்கு மாதிரி தான். அதனால 10வது படித்து முடித்த ஒருபாடு அங்கே வந்து அதுலேருந்து ஜெஸ்யூட் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க, டைசிஸ் கான்ஃபரன்ஸ், ஒரே அப்போஸ்தலர் ஸ்கூல். அதனால யார் யார் பிரியமோ அங்கே போகலாம், அந்த இது கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் யார் யார் எங்கே போகிற ஜெஸ்யூட், நானும் கையை தூக்கணும் ஜெஸ்யூட் போகிறவங்க. அவர் சொல்ல இல்லைப்பா, கூப்பிட்டு நீ செமினரிக்கு போயிரு. எனக்கு அவர்னா இன்டெலிஜென்ட் இல்லை, நான் அப்படின்னு நினைக்கிறேன். அது பார்க்கறது என்னன்னு தெரியல. போச்சா நான் போகிறேன். அங்கே போய் படிக்கும் பொழுது ஒரு சாமியார் ரெக்டர் இருந்தார், புதுமைன்ட்டு. அவர் உண்மையிலே புதுமையானவர். எனக்கும் அணைச்சு ஏதாவதுக்கு வந்து கேட்பாரு. எனக்கு ஒரு தடவை கிளாஸ்லேருந்து லாட்டின் வந்து நான் 3 வருஷம் படித்தேன், மற்ற 2 வருஷம் என்னால் முடியலை. 3 வருஷம் வச்சுட்டாங்க. அப்போ இன்னொரு பிரிஃபெக்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து என்னை வஞ்சார், திட்டார் எல்லாருக்கும் முன்னால். நாங்களே அழுதுட்டேன். அழுது இதை கேட்டுக்கிட்டு சாமியார் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு, அவர் அந்த சாமியாரை கூப்பிட்டு கண்டிச்சார். அவரை இப்படியெல்லாம் இங்கே பசங்களை இவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்தக்கூடாது எல்லாருக்கும் முன்னால் அப்படின்ட்டு. இப்படி அவர்களுடைய அன்பு இருந்துச்சு, எல்லாருடைய அன்புனாலையும். அப்புறம் வந்து சென்ட் பால்ஸுக்கு போனேன், திருச்சியில் மேஜர் செமினரி. அங்கேயே ஃபிலாசபி முடித்தோம், நல்லா இருந்துச்சு. இருக்கும் பொழுது ஒரு ஃபாதர் இருந்தார், அவர் வந்து ஃப்ரெஞ்சு, நல்லவர், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் தான் ரெக்டாக போனார். நான் வந்து ஃபிலாசபி முடிச்சுட்டு தியாலஜிக்கு 1 வருஷம் போயிட்டு மதுரையில் போயிருக்கும்போது அங்கே ஒரு கிராமத்துக்கு பங்குக்கு அனுப்பியிருந்தாங்க 1 மாதத்துக்கு ஹாலிடேஸில். நானும் இன்னொருத்தர் வந்திருந்தார், அவர் தென்காசிக்காரர், அவர் வாத்தியாராக இருந்துட்டு வேதியரும் கூட, வைத்தியம்லாம் பார்ப்பார் இருக்கு. அவரும் படித்தார் எங்களோட. அந்த பங்கில் இருக்கும் பொழுது
எனக்கு நிறைய அந்த உஷ்ணத்தை நான் தாங்க முடியல. நிறைய கட்டி இங்கே எங்கேயும் கட்டி வரவும் அவர் வைத்தியம் பண்ணார் எனக்கு. பண்ணும்போது சரியா வைத்தியம் பண்ணல அவரு மற்ற மாதிரி. அதனால எனக்கு ஒரு மாதிரி எப்படி வைத்தியம் பண்றாரு, ஏன்னா அவரு நம்ம சார் நான் ஒன்றும் தெரியல. செமினரிக்கு போயிருக்கும் போது நான் இதை சொல்லிட்டேன் திறந்து, இப்படி இருந்துச்சு மனதில் இருந்துச்சு, நல்லா செஞ்சோமோ என்ன செஞ்சாரோ அப்படின்ட்டு சொல்லவும் அவர் லெக்டரை கூப்பிட்டு ஒரு கடிதம் கொடுத்து ஆண்டவர் போய் பாரு அப்படின்னாரு. மெட்டானியார் நானும் போய் பார்த்தேன். பார்த்து நீ போயிருப்பா அப்படின்ட்டார் ஆண்டவர். எல்லாரும் வீட்ல எல்லாம் அழுதுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு. சரி கடவுளுடைய புண்ணியம் அப்படின்ட்டு நான் வந்து படித்தேன். இது சர்வீஸ் கமிஷனுக்கு படித்து ஒரு இது ஜாப் கிடைச்சிச்சு, அக்ரிகல்ச்சர் கிடைச்சிச்சு. அதே சமயத்தில் சீக்கிய சாமியார் வீரமா முனிவர் கழகத்தை அப்போதான் ஆரம்பித்தார். அந்த புஸ்தகம் அந்த எடிஷனல் அதுக்கு என்னை கூப்பிட்டு 2 வருஷம் வச்சுருந்து இதெல்லாம் ப்ரூஃப்லாம் கரெக்ட் பண்ணிப்பா புஸ்தகத்துக்கு அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் பிற்பாடு நான் வேலை கிடைச்ச உடனே நான் போயிட்டேன். போலூரில் வெள்ளூர் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஜாயின்ட் ஆகிட்டேன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக. அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு. நான் ஒரு நாள் பூசை கரெக்டாக போயிடுறது. அப்புறம் சாமியார் என்னை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் போயிடுறேன் காலையில் பூசைக்கு. கூப்பிட்டாரு, என்னை கேட்டார் இப்படி இப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னை கூப்பிட்டு போவார் கிராமங்களுக்கு. அவர் மோட்டர் சைக்கிளில் கூப்பிட்டு அங்கே ஞானசம்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுவார். திரும்பி வருவேன் வந்துட்டு. அப்புறம் ஒரு நாள் கேட்டார், ஒரு 6 மாதம் நீ சாமியாரை போகணுமான்னு. அதுக்காக நானாக்கா சென்னையிலேருந்து வரும்பொழுது சென்ட் பால்ஸில் கொலாச ஒருத்தர் சாமியார் இருந்தார், கன்ஃபெசர். கூப்பிட்டு காட் இஸ் வித் யூ, கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் நீ நமாதா அப்படின்னு சொன்னார் அந்த சமயத்தில். அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் இவர் வந்து நீ சாமியாரை போனான்னு அப்புறம் வந்து எழுதினார். அவங்களுக்கு தெரிஞ்சது அவர் வந்து இட்டாலியன், சலேசியன். இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கு எழுதினார். ஒரு பிஷப் மரங்கோன்னு தெஸ்பூரில் ஒரு பிஷப் இருந்தார். அவருக்கு எழுதி இப்படி ஒருத்தர் இருக்காரு, உடனே வர சொல்லுங்க அப்படின்ட்டார். உடனே என்னை வந்து கடிதம் வந்தவொடனே சொன்னார். அடுத்த நாள் நான் போய் ரெசிக்னேஷன் மட்டும் போட்டேன். ஆச்சரியம் 2 மாதம் கூட ஆகலை, உடனே வேலையெல்லாம் விட்டு போகிறாரு. என்னத்துக்கு அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு நான் கல்கத்தாவுக்கு வந்து அங்கே எனக்கு முதல் தடவையில் ஃப்ளைட்டில் வந்தேன். கல்கத்தாவிலேருந்து தெஸ்பூருக்கு வந்ததே இல்லை. அங்கே வந்தவுடனே மாலையெல்லாம் போட்டு என்னை வரவேற்றாங்க. எனக்கே ஒரு மாதிரி நம்ம. அப்புறம் வந்து அந்த அவர் பிஷப் ரொம்ப நல்ல ஒரு இட்டாலியன், மரங்கோ. இஸ் சர்வன்ட் ஆஃப் காட். இப்போ இவர் வந்து 54 மொழிகள் படிச்சிருக்காரு. இந்த 15 மொழிகள் படிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் போனது அவர் இங்கே வேலை செஞ்சு பிஷப் மரங்கோ, மரங்கோ. அப்புறம் அங்கேருந்து என்னைய 2 வருஷத்துக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக அனுப்புனாங்க லக்கிமூர் இடத்துல. அங்கே போய் 2 வருஷம் 1.5 வருஷம் இருந்தேன். எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியாது. முதல்ல மே மாதம் ஒவ்வொரு நாளும் மாதா பக்தி ரோசரிக்கு பிற்பாடு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லி சொல்லுப்பா, என்ன ஹிந்தி தெரியாது எப்படி போனேன். பேசினேன், சொல்லிட்டேன். ஒரு 4-5 சின்ன சின்ன இன்சிடெண்ட்டாக சொல்லி எப்படியாவது மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த மாதம் முழுதும் கொடுத்தேன் அவங்களுக்கு. அதனால் அந்த மொழியில் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் அவ்வளோச்சிட்டு இந்த பங்கு சாமியார் சொல்லுவார், நீ ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு. அந்த பசங்க ஸ்ட்ரிக்ட் பண்ண பிடிக்காது. அதனால் லைனில் போகணும், ஸ்டடியில் எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் வந்து அப்படி ரொம்ப டிசிப்ளினாக என்னை பண்ண சொல்லலாம் செஞ்சுட்டேன் எல்லாத்தையும். அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க என்னைய, ஏன்னா தென்னிந்தியாவிலேருந்து வந்து நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி குலசை பண்ணாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கே இருக்கும் பொழுது சில சமயங்களில் டெல்லியிலேருந்து சில பேர் வருவாங்க, தமிழ்நாட்டுக்காரவங்க கார்ட்டூனிஸ்ட். அவங்க வந்து நான் இருந்து ஃபாதர் ஒரு இட்டாலியன் ஃபாதர் செராத்தோ. அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு, அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். மலை அடிவாரத்தில் அருணாச்சலிஸ் இருந்தாங்க, ஆதி குரூப்பு. அவங்க கூப்பிட்டு போய் பார்த்தாரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இஸ் எ தமிழ் அப்படின்னு. அவர் சுப்பிரமணியம் அவர். நான் பேசிட்டு அப்போ அதான் அந்த சமயத்தில் கொஞ்சம் அருணாச்சல் யார் அப்படின்னு நான் அடிவாரத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த பசங்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு 2 வார்த்தை பேசினேன். அது இன்னொரு ஜாதி, அவங்க வந்து இன்னொரு ட்ரைப், ஸ்மால் ட்ரைப்பு.
பேசிட்டு ஐ லைக் தம். அவங்களும் நம்மளை தச்சுனாங்க. ஒரு தடவை மரங்கு ஆண்டவர் வந்திருக்காரு என்னை பார்க்குறதுக்கு. பார்க்க வரும்பொழுது பசங்களை பையங்களை கூப்பிட்டு சொன்னார், இந்த பிரதர் எப்படி இருக்கார்? ரொம்ப நல்ல பிரதர். கோவம் வந்துச்சுனாக்கா அவர் அப்படின்னா என்ன தனது மொழியிலேயே, தமிழ் மொழியிலேயே எங்களை திட்டுறாரு. அவர் புரிகிறது இல்லை, ரொம்ப நல்லவர். ஆனால் திட்டுறாருனாங்க அவர் மொழியில் திட்டுறாரு அப்படின்னு ரொம்ப நல்லா. அப்புறம் கடைசியில் அந்த பசங்கள்கிட்ட சொன்னேன், நான் போகிறப்ப இப்போ படிக்கிறது, தியாலஜி படிக்கிறது, திரும்பி வர்றேன், சிலது வராதீங்க ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு வந்தேன். நான் அப்புறம் தியாலஜி படித்தேன் அங்கே பூனமல்லியில். ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆர்டினேஷன் வாங்கினோம். அந்த சமயம் நாங்கள் ஆர்டினேஷன் எப்போ வாங்கினோம்னாக்கா அப்போ சென்ட் தாமஸ் சென்டினரி நடக்க வேண்டியது இருந்தது. அதே சமயத்தில் பங்களாதேஷ் வார் வந்துருச்சு. அதனால போஸ்ட்போன் ஆன்டிசிபேட் பண்ணிட்டாங்க. முன்னால இந்த ஆர்டினேஷன் மாத்திரம் செலிப்ரேஷன் இல்லை. அதனால அருளப்பர் ஆண்டவர் மெட்ராஸ் மயிலாப்பூர் அவர் தான் எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாரு. டிசம்பர் 21 கொடுத்த ஒருபாடு அங்கேயே நாங்கள் டயக்னேட்லாம் அங்கே தான் பண்ணோம். சென்னையில் போய் பண்ணிவிட்டு அப்புறம் தடவை வீட்டுக்கு போனோம். சாமியார் ஆகி அங்கே வீட்டில் போய் அப்போ சொல்லி எல்லா மக்களும் ஒரே மனதோட ரொம்ப எங்களுக்கு. ஆனால் அந்த கிராமத்துக்கு முதல் குரு நான் தான். அதனால ரொம்ப எல்லாரும் சந்தோஷம். எல்லாரும் ஜாதி கீதியெல்லாம் எல்லாரும் எல்லாரும் நல்லா வரவேற்று புதுசுலான்ட்டு நான் அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இது திருஹிருதய ஆண்டவர் படத்தை ஸ்தாபித்தேன். திருஹிருதய பக்தியை நான் வர்றதுக்குலாம் ஒரு படம் அடிச்சிருந்தேன். அதில் எழுதி அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் ஜெபம் செஞ்சுட்டு ஒவ்வொரு வீட்லையும். அதனால் எனக்கு அந்த ஜனங்கள் மேலேயே நம்ம ஊர் மேலேயும் ஆசை. அவங்களும் நல்லது. எங்கள் ஊர் கோயில் பேர் அமலூர் மாதா. நான் இப்போ முதல்ல நான் சாமியாரை போகணும்னு நினச்சிக்கிட்டு அப்போஸ்தலர்ஸ்க்கு போகும்போது நான் அம்மா சொன்னாங்க, சாமியாரை போய் சாமியாரை பார்ப்பேன். பார்க்கும்போது அம்மா கோயிலில் முழுகிட்டு இருந்தாங்க. சாணி போட்டு கோயிலில் முழுகிட்டு இருக்கும்போது நான் நீ போய் பாரு, நான் போகிறதுக்கு முன்னால் அமலூர் மாதிரி முழங்கால இருந்து ஜெபம் செஞ்சுட்டு போகும்.